ஸோ நம்ம டேர் டெவில் படத்தை பற்றி இப்போ ஒரு செமையான அப்டேட் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர் டெவில் படத்துலேருந்து ஒரு செமையான ப்ரொமோ ஒன்று ஷூட் பண்ண போகிறாரு நம்ம ஏகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொமோ வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மிக ஆவலாக வந்து எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொமோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ப்ரொமோ அப்படின்றதுல நம்ம ஏகேவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏஐயில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்ட படத்தோட ஒரு ப்ரொமோ ஒன்று வந்திருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் தலைவரோட லுக் அப்படின்றது ஃபுல்லாக ஏஐயில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்க டெக்னாலஜிக்கு ரொம்ப செமையான ஒரு ப்ரமோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக ரியாலிட்டியாக வந்து இருக்க போது. ஸோ அந்த ப்ரமோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேர் டெவில் படத்தோட ஷூட்டிங் வந்து செப்டம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செப்டம்பர் மந்த் மிட்ல இல்லைனா செப்டம்பர் மந்த் எண்டில் தொடங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற வேலை, அது மட்டும் இல்லாமல் லுக் டெஸ்ட் வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்குதாமா. ஸோ அந்த டெஸ்ட்லாம் முடிச்சிட்டார் அப்படின்னா ஏகே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட படத்துக்கான ப்ரிப்பரேஷன் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்துருவார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிலேவாக இருக்குது ஷூட்டிங் அப்படின்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத ஒரு ப்ரமோவில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்குது. ஸோ அந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாச்சிங்கான சம்பவம் கண்டிப்பாக நம்ம ஏகேட்ட அந்த ப்ரமோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஏகேவோட ஸ்கிரிப்ட் தான். அது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு தவிர ஃபுல்லாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட ஸ்டோரி கிடையாது. ஸோ ஏகே கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை தான் ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்றனால இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா படத்தோடைய டேர் டெவில் அப்படின்ற ஒரு டைட்டில், ஸோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து ரெடி ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுக்கூடிய இந்த AK-64 படத்துடைய ப்ரமோக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம AK-64 படத்துலேருந்து ஒரு தாறுமான ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆக போகுது.